வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த லட்டு கொடுக்கலாம். ரொம்பவே ஊட்டச்சத்து நிறைந்தது. பொட்டுக்கடலை லட்டு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த பொட்டுக்கடலையை ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிடுவோம். நல்லா இது போல் கிளறி விட்டுக்குங்க. ரொம்ப செவக்கணும் அப்படிங்கிற அளவுலாம் இல்லைங்க. லைட்டாக ஒரு 5 நிமிஷம் சூடு படுற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இது நல்லா வறுத்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம வறுத்தெடுத்த பொட்டுக்கல்ல நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பொட்டுக்கல்ல நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கொரப்பாக இருக்கக்கூடாது. ரொம்ப கொரப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு லட்டு வந்துட்டு நல்லா சாஃப்டாக வராது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். நம்ம பொட்டுக்கல்ல எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிடுவோம். அதில் இப்போ 2-3 ஏலக்காய் போட்டுக்கலாம். இதை நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். சுகர் பவுடரை அந்த பொட்டுக்கல்ல மாவு கூட சேர்த்துடலாங்க. இது ரெண்டும் நல்லா கலந்து விட்டுறலாம். பொட்டுக்கல்ல மாவும் சுகர் பவுடரும் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த லட்டு செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தாங்க ஆகும். ரொம்பவே சுவையாக இருக்கும். நம்ம வாயில் வச்சோடனே கரையும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா சூடாக்கி எடுத்துருக்கிறேன். அதை அந்த பொட்டுக்கல்ல மாவில் சேர்த்துடலாம். நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சூடான நெய் சேர்க்கும் பொழுது அதில் இருக்கிற சுகர் பவுடர்லாம் நல்லா இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்குங்க. இந்த நெய்யோட சூடு போகிற அளவுக்கு நல்லா ஸ்பூன் வச்சு கலந்துடலாம். உங்களுக்கு நெய் வந்துட்டு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துக்கோங்க. சூடு ஓரளவுக்கு இருக்கும் பொழுதே இதே போல் கையை வச்சு நல்லா மசிச்சு கலந்து விட்டுருங்க. அந்த நெய்யோட சூடு கை பொறுக்கிற சூடு பதம் இருக்கும் பொழுதே இதே போல் அழுத்தம் கொடுத்து ஒவ்வொரு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கிறலாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த லட்டு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபீஸ் வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.